வாழ்க்கையில் போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது புகலிடம் தேடி அலைகிறோம். யாராவது நம்மை ஆட்டி தேற்று அரவணைப்பார்களா என்று அலைமோதி திரிகிறோம். தஞ்சமாக இருக்க வேண்டியவர்கள் அநேக வேளைகளில் நஞ்சாக மாறிவிடுகிறார்கள். மனுஷ சத்தத்தை கேட்டு அலுத்து போனோம். இருந்தாலும் ஆண்டவரின் அரவணைப்புக்குள் வர தயங்குகிறோம். தேவாதி தேவன் மட்டுமே நமக்கு அரணான அடைக்கலமானவர். மழை கொட்டி தீர்ந்தது. கோர புயல் வீச ஆரம்பித்தது. மழையால் நனைந்திருந்த மனிதர் ஒருவர் சாலையில் நடக்க முடியாமல் திணறினார். அகோர புயலிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக அடைக்கலம் தேடினார். அருகில் ஒரு ஆலயம் திறந்திருந்தது. பாடல் சத்தம் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. வேறு வழியின்றிய வாலயத்திற்குள் நுழைந்தார். அவர் மனமின்றி அமர்ந்திருந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி சிந்தையை கவர்ந்தது. படிப்பில் அறிவில்லாத ஒரு மனிதர் சொன்ன காரியத்தையே மீண்டும் மீண்டும் பிரசங்கித்தார். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த இவருக்கு அவ்வார்த்தைகள் இதமாக இருந்தது. தன் இதய கதவை திறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் பிரசங்கிகளின் சிங்கமாம் பிரீச்சர்ஸ், சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன். 1834 முதல் 31/1/1892 வரை இங்கிலாந்தில் வாழ்ந்தார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஆலயத்தில் ஆண்டவரிடம் அடைக்கலம் கண்டுகொண்டார். உலகம் முழுவதும் மிகவும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார். இன்றும் நமது போராட்டங்கள், பாடுகளுக்கு புகலிடமாம் தேவனிடம் மட்டுமே அடைக்கலம் உண்டு கண்டுகொள்ள முடியும். இனியும் போராட்டத்தோடே தவித்து கொண்டிராமல் ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் பெற்று அகமகிழ்வோம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். Psalms 9:9. Lord is the refuge for the oppressed. Glory to God. Amen.